ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். என்னடா ஒரு 4 நாளா வீடியோ காணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 2 அர்ஜென்ட் ஆர்டர் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்ப போறோம். எதனால வீடியோ போடல அப்படின்னா, எனக்கு பீரியட் டைம் ஆயிடுச்சு. பீரியட் டைம்ல தான் நான் ஸ்டிச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸோட 2ண்ட் டே. இன்னைக்கு கண்டிப்பா ஸ்டிச் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்லங்கிறதுனால ஸ்டிச் பண்றேன். அப்போ சும்மா நாள்லலாம் பண்ண மாட்டீங்களா? சும்மா எப்போதும் அர்ஜென்ட் இல்லாதப்பலாம் பண்ண மாட்டீங்களான்னா, பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ தொடர்ந்து மிஷின்லயே உட்காந்துருக்காம கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன். இப்போ சுத்தமா ரெஸ்ட்டே இல்லாம தொடர்ந்து பண்ற மாரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டிச் பண்ண போற 2மே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆர்டர் தான். ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க இந்த பார்சல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 1/2 மீட்டர் துணி இருக்கு. ஒரு நார்மல் டாப். பார்க்கறதுக்கு நார்மல் டாப் மாரி தான் இருக்கு. ஆனா, எப்பா ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா, கட்டிங் அவ்ளோ டைம் எடுத்துச்சு. ஸ்டிச்சிங் அதுக்கு மேல டைம் எடுத்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு இதுல மைன்யூட்டான ஒர்க்லாம் நெறைய இருந்துச்சு. நெக்ல வந்து காலர் நெக்கு, அதுக்கப்புறம் பேனல் டைப்ல பிரின்சஸ் கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கையில வந்து கப் ஸ்லீவு, பட்டன்ஸ் ஒர்க்கு, பேக்லயும் பிரின்சஸ் கட்டு. இந்த ட்ரெஸ்ஸ வந்து நான் நைட்டே கட் பண்ணி முடிச்சுட்டேன். சரி காலையில எந்திரிச்சு ஒரு 1 மணி நேரத்தில தச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 12, 12:30 மணிக்கு தான் இத வந்து முடிச்சேன். இதுக்கப்புறம் பெரிய அர்ஜென்ட் ஒர்க் வேற பேலன்ஸ் இருக்கு. ஆமா, இந்த ட்ரெஸ் தான் நம்ம வந்து அடுத்து ஸ்டிச் பண்ண போறோம். ஒரு ரிசப்ஷனுக்காக, கல்யாண பொண்ணுக்காக நம்மளுக்கு வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க. சேம் கலர்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ, அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் நான் வந்து அத ஸ்டிச் பண்ணி, இன்னைக்கே கொரியர் பண்ணணும். ஏன்னா, இவங்க ஆர்டர் குடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்கேஜ்மென்ட்டுக்கு ஒரு 3 டேஸ்க்கு, 4 டேஸ்க்கு முன்னாடி தான் ஆர்டர் குடுத்தாங்க. ஸோ, அதனால நம்மளுக்கு டைமே இல்ல. கடகடன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அன்னைக்கு ஸ்டிச் பண்ணி அதுவும் இன்னைக்கு நான் அனுப்புனா தான் அவங்களுக்கு ரிசப்ஷனுக்கே போகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. சரின்ட்டு கடகடன்னு கட்டிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா நாளா இருந்தா கூட பரவால்ல. பீரியட் டைம்ல தொடர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாரி ப பெயினா இருக்கும்ல. அதனால ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் வேற வழி இல்ல. ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். ஆர்டர் எடுத்துட்டோம். 3 நாளைக்கு முன்னாடி பீரியட்ஸ் வரும்னு தெரியல. அதனால என்ன பண்ணிட்டேன், ஆர்டரும் எடுத்துட்டேன். ஸோ, இன்னைக்கு நம்ம பண்ணி தான் குடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாப் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதாவது இவங்க வந்து லெஹெங்கா அ ஆர்டர் குடுத்துருந்தாங்க. லெஹெங்கா தான் இப்ப நம்ம ஸ்டிச் பண்ணிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். பிரின்சஸ் கட்ல பேக் ஓப்பன் வச்சு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. அத ரெடி பண்ணி முடிச்சுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். பாட்டம் வந்து ஃபுல் சர்க்குலர் தான். எல்லாமே ஃபுல் சர்க்குலர்ல போட்டுட்டு, அவங்க வந்து மாடல் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு இப்படிதான் வேணும். கரெக்ட்டா ஃபைனல் லுக் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற மாரி வேணும் அப்படிங்கிற மாரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ, அதுக்கேத்த மாரி தான் நான் இப்போ வந்து கட்டிங் போடுறேன். இத கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 2:30 அந்த மாதிரி இருக்கும். அப்பதான் நான் இத வந்து கட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு தான் நான் பாட்டமே கட் பண்ணேன். ஆனா, இத ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து ஒரு வழி ஆயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் போயிடுச்சு. 4:30 மணிக்கெல்லாம் கரண்ட் போயிடுச்சு. நான் 7 மணிக்கு கொரியர் பண்ணணும். வரும் வரும்ன்னு பார்க்குறேன். 5 மணி வரைக்கும் பார்க்குறேன் வரவே இல்ல கரண்ட். அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஊர்ல போயிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போயி திரும்ப அவங்க வீட்ல உட்காந்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்து இது நான் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுன்னா, வீடியோ எடுத்தா போடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா, ஒரு தெளிவா என்னால ஒரு வீடியோவே எடுக்க முடியல அவசரத்துல. ஏன்னா டைமே இல்ல. நம்ம இப்போ போனா தான் கரெக்ட்டா கொரியர் பண்ண முடியும். 7 மணிக்கு தான் நானே வீட்டுக்கு வந்தேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் சும்மா கடகடன்னு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவாச்சும் ஏதாச்சும் அப்படி காட்டுற மாரி காட்டலாம் அப்படிங்கிற மாரி காட்டுனேன். கீழ உள்ள லெஹங்கா அ ஸ்கர்ட் இதுதான். ஃபுல் சர்க்குலர்ல போட்டிருக்கோம். அந்த நெட் கிளாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க பீட் மாரி வச்சிருக்கோம். ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வச்சிருக்கோம். பேக்ல வைக்கல. அவங்க கேட்கல வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. குத்தும், உட்காரும்போது குத்தும். அதனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் இருக்கிற மாரி வச்சிருக்கோம். ஹிப்ல வந்து இந்த டாப்புக்குள்ள துணி இருக்கு பார்த்தீங்களா? அந்த துணிய வந்து ஹிப்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொக்கி மாடல்ல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரோப் வைக்கல. கொஞ்சம் ஃப்ளாட்டா தெரியணும் அப்படிங்கிறதுனால கொக்கி மாடல்ல வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகா வந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதோட ப்ளவுஸு. ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, அந்த எம்ப்ராய்டரி டிசைன்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே நேர்ல வந்து ஒரு மாதிரி கிராண்டான ஒரு எஃபெக்ட் குடுக்குற மாரி சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுக்கு வந்து நான் டிசைனர் ஸ்டைல்ல தான் கட்டிங், ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஏன்னா, அப்பதான் வந்து எந்த ஒரு ஃபோல்டிங்கும் இல்லாம ப்ராப்பரா வந்து ஃபினிஷிங் இருக்கும், ஃபிட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி குடுத்துருக்கேன். இதுக்கு வந்து துப்பட்டாவுமே கேட்டிருந்தாங்க. துப்பட்டா எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கொஞ்சம் நல்லா அகலமா இருக்கிற மாதிரி எனக்கு நான் பின் பண்ணிப்பேன். அதனால எனக்கு நல்ல அகலமா இருக்கிற மாரியும் வேணும், லென்த்தா இருக்கிற மாரியும் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ, அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இத கொரியர் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ரெஸ் ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு சிஸ்டர். நான் எதிர்பார்த்த மாதிரியே ட்ரெஸ் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்து.
குயிக்காக செஞ்சு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. கஸ்டமர் வந்து ரொம்பவே நல்ல ஃபீட்பேக் குடுத்துருந்தாங்க. இப்ப அடுத்த இன்னொரு மறுநாள் வந்து 3 டே. இன்னைக்கு வந்து இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். ஒரு 3 சாரீஸ் வந்து நம்மளுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா, என்னால வந்து அவுட்புட் ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்னால எடுக்க முடியல. கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தது மட்டும் இதில வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த கஸ்டமர் வந்து அ ஃபோட்டோ, வாய்ஸ் ரிவ்யூ குடுப்பாங்க. நான் அது வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப தான் அந்த ட்ரெஸ்ஸ கொண்டு போய் நான் கொரியர் பண்ணிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டி அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடக்கு. ஸோ இத வந்து நம்ம அடுத்தது இத வந்து அளவு நைட்டி குடுத்துருக்காங்க. இத பிடிச்சு நம்ம குடுக்கணும். பாட்டம்ல மடிச்சு தைக்கணும், சைட்ல பிடிக்கணும், ஷோல்டர் பிடிக்கணும், கை வந்து மடிச்சு தைக்கணும். இந்த ஒர்க் இருக்கு. மொத்தம் ஒரு 4 நைட்டி ஒரு சிஸ்டர் குடுத்துருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு 3 நைட்டி குடுத்துருந்தாங்க. மொத்தமா இன்னைக்கு 7 நைட்டி வந்து ஆல்டர் பண்ணியாகணும். கடகடன்னு இருக்கிற நூல் எல்லாமே இன்னைக்கு வந்து சுத்தமா காலியாயிடும். நைட்டி ஆல்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.